ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா ராஜா சாப் அப்படின்ற ஒரு படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நம்ம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். பீப்புள் மீடியா ஃபேக்டரி. பாட்டிமா, ஓ, இவங்க தான் இவரோட பாட்டி போல இருக்கு. அவரை மட்டும் மறக்கவே மாட்டேங்கிற. சஞ்சய் தத் சார் தான் தாத்தாவை நடிச்சிருக்காரு போல. உன் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லவ் யூ. ராஜா சாப். வேற மாதிரி. ஏய் கனகராஜ், எனக்கும் உன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நிறைய. ஓ, ரெண்டு பேருக்கு ஆகாதா? ரொம்ப மிஸ் பண்ண. ஏய், என்ன வராரு இவரு? சிக்குன தானா வந்து பொருளில மாட்டிக்கிட்ட. யார் இது? மிஸ் யூ டு ராஜா சாப். அப்போ உங்க தாத்தா வில்லனா கெட்டவரா? என்ன தெரியல. ஏய், என்ன ட்ரெயின்லாம் வீட்டுக்குள்ள போகுது? வரத்தான் முடியும். வெளியே போனா உங்க தாத்தாவோட கையெழுத்து வேணும். Things, paintings, ஏய், architecture, வேற லெவல். hypnotize பண்ணி நீங்க ஒரு டிரான்ஸ்குள்ள மாட்டிக்கிற மாதிரி பண்ணியிருக்கான். தாத்தா வந்துட்டாண்டா. ஓ, உயிரோட வந்துருவாரா? என்னன்னு தெரியலையே. ஏன் அவரோட பேரனை ஏன் அவர் கொல்ல பாக்குறாரு? ஒருவேளை இவர் அவரோட பேரனா இல்லையா? அதைத்தான் டார்கெட் பண்றான். அவரோட குடும்பத்தை ஏன் அவர் கொல்ல பாப்பாரு? கங்கம்மா கிடையாது, கங்கா தேவி. தேவநகர சமஸ்தான ஜமீன்தார் ராணி கங்கா தேவி. வேற லெவல்ல தான் இருக்கு. கிராபிக்ஸ்லாம் பிச்சுட்டாங்க, வேற மாதிரி இருக்கு. கிராபிக்ஸ்லாம் வேற லெவல், சூப்பரா இருக்கு. அந்த உலகத்தில் இங்க அவன் கூட சண்டை போடுறான். என்னங்க பெரிய மிருகமா ஒன்று இருக்கு. அது என்னது? இங்கிருந்து உன் கால் நகரணும்னா ஏய், அதுக்கு என்னடா இது? இவர் யாரு? He took him into his trance. மாருதி ஃபிலிம். ஏய், வேற மாதிரி. ராஜா சாப். ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் வேற லெவலுங்க. வேற மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். பிரபாஸ் சாருக்கு வேற லெவல் ஒரு படமா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அதுவும் இதுல யூஸ் பண்ணியிருக்க விஎஃப்எக்ஸ், அந்த கிராபிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலேயே சூப்பரா இருந்துச்சு. இது வந்து அந்த கோஸ்ட் ரிலேட்டடான ஸ்டோரின்னு தான் நினைக்கிறேன். வேற மாதிரி, அதாவது ட்ரெய்லர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணாங்க, ஆனா முடிக்கும் போது வேற மாதிரி கொண்டு போய் முடிச்சிட்டாங்க. இதை வச்சு யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஒரு ட்விஸ்ட் படத்துல இருக்கு. ஏதோ ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு முக்கியமான ட்விஸ்ட் வந்து படத்துல இருக்கு. வேற லெவல்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அது மட்டும் தான் தெரியுது. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்ததுல என்ன புரிஞ்சிச்சு அதை மட்டும் வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி பார்த்துருவோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் ஸ்டார்டிங்ல ஒருத்தவங்களை காட்டுறாங்க. அவங்க தான் வந்து அவரோட பாட்டி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரபாஸ் சாரையும் காட்டுறாங்க. அவருக்கு ஒரு தாத்தா இருக்காரு, அவர் இறந்து போன மாதிரி ஒரு போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்க. அவர் தான் பேயாவும் வராரு படத்துல. ஓகேங்களா? அவர் தான் சஞ்சய் தத் சார். அந்த ரோல சஞ்சய் தத் சார் தான் நடிச்சிருக்காரு. உண்மையிலேயே நல்லா பண்ணியிருந்தார். ஓகேங்களா? கிராபிக்ஸ்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு பாட்டி இருக்காங்க, ஒரு தாத்தா இருக்காங்க. தாத்தா இறந்து போயிட்டாரு. அவர் தான் வந்து ஆவியா வந்து படத்துல வராரு. ஓகேங்களா? அப்படி இருக்க பட்சத்துல வந்து இவருக்கு வந்து அவங்க தாத்தாவை பிடிக்காது போல இருக்கு. இவருக்கு வந்து அவங்க தாத்தாவும் பிடிக்காது. அதனால வந்து அவரை பத்தி பேசினாலே கடுப்பாவாரு. அவங்க பாட்டிக்கு வந்து ஆனா அவங்க தாத்தாவை பத்தியே நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அப்படி இருக்க சமயத்துல வந்து
இவருக்கு தாத்தாவை பத்தி பிடிக்காது, அதனால ஜாலியா வந்து அவர் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா அவங்க குடும்பத்துக்கு வந்து ஒரு பிரச்சனை வருது. அதாவது அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது, இந்த மாதிரி வந்து இது வருது. அப்போ இந்த இதெல்லாம் வரும்போதுதான் அவருக்கே தெரியுது இந்த மாதிரி அவங்க தாத்தாவோட ஆவிதான் இந்த மாதிரிலாம் பண்ணுது, இவரை வந்து அங்க வர வைக்கணும் அப்படின்றதுக்காக அதெல்லாம் பண்ணுது அப்படின்றது அவருக்கு தெரியுது. ஸோ இவரும் வந்து அவங்க பாட்டியை காப்பாத்துறதுக்காக அந்த அரண்மனைக்கு போறாரு. அந்த பாலடைஞ்ச பங்களான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அரண்மனை இருக்கு, பழைய அரண்மனை. அதுக்குள்ள போறாரு. அது வந்து என்னன்னா அவங்க தாத்தா கண்ட்ரோல்ல ஃபுல்லா இருக்கு. அது உள்ள போறது மட்டும்தான் அவங்க கையில இருக்கு, வெளியே வர்றது வந்து அவங்க தாத்தா நினைச்சாதான் முடியும். ஏன்னா உள்ளுக்குள்ள நிறைய அமானுஷமான நிறைய விஷயங்கள் இருக்கு. பில்டிங்குள்ள ட்ரெயின்லாம் போகுது, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. முதலையெல்லாம் இருக்கு உள்ளுக்குள்ள, அது கூட ஃபைட்லாம் பண்றாரு. ஆனா வந்து அவங்க தாத்தா நினைச்சாதான் வெளியே போக முடியும். அது என்ன கான்செப்ட்னே தெரியல. அவங்க தாத்தாவே எப்படி அவங்க குடும்பத்தை அழிக்க போப்பாரு, இது என்னன்னே தெரியல. இதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ட்ரெய்லர் லாஸ்ட்ல வந்து இன்னொரு பிரபாசாரை காட்டுறாங்க. அதாவது லாங் ஹேர் வச்சுட்டு நரைச்ச முடியோட சுருட்டு பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரபாசாரை காட்டுறாங்க. அவரை பார்க்கும்போது அவர் தான் உண்மையான தாத்தாவை இருப்பாரு. அதாவது இந்த யங் பிரபாசாரோட உண்மையான தாத்தாவே வந்து இன்னொரு பிரபாசார் அந்த மாதிரிதான் கதையை கொண்டு போவாங்களோன்ற மாதிரி தான் டவுட் வந்துச்சு. அவர் சுருட்டு பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இருக்கிறாரு. அவரோட சஞ்சய் தத் சாருக்கு வந்து ஒரு கிளாஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அவரை வந்து சஞ்சய் தத் சார் வந்து ராஜா சாப்னு சொல்றாரு. அப்படி பாக்குறப்ப என்ன ஆகுதுன்னா, அதாவது சஞ்சய் தத் சார் பிரபாஸ் சாருக்கும் வந்து முன்ஜென்மத்துல ஒரு பகை இருக்கணும். அதாவது அவங்க காலத்துல அந்த அரண்மனைக்கோ எதுக்கோ வந்து அவங்களுக்குள்ள ஒரு பகை இருக்கணும். அந்த பகையில வந்து பிரபாஸ் சார் வந்து இந்த சஞ்சய் தத் சாரை கொன்னோடனே அவர் வந்து ஆவியா இந்த இடத்துல அலையணும். அவரோட பேரன் தான் இந்த சின்ன வயசு பிரபாஸ் சார். ஓகேங்களா? அதாவது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சின்ன வயசு பிரபாஸ் சார் வந்து சஞ்சய் தத் சாரோட பேரனா வளர்க்கப்படுறாரு. அதாவது அவரோட ஃபேமிலின்னு சொல்லி வளர்க்கப்படுறாரு. இவரோட உண்மையான தாத்தாவை பத்தி இவருக்கு எதுவும் தெரியாது. ஆனா வந்து சஞ்சய் தத் சார் தான் இவரோட தாத்தா அப்படின்னு சொல்லி வளர்க்கப்படுறாங்க. அதே மாதிரி அவங்க பாட்டின்னு சொல்றவங்களுமே ஒரு பெரிய ராணி அந்த மாதிரி சொல்றாங்க. அவங்க பெரிய ராணி, அவங்க ஏதோ கங்கா தேவி அந்த மாதிரி வந்து ஒரு பேர் சொல்லி அவங்க பெரிய ராணி, அவங்க ஒரு நாட்டுக்கு ராணி அப்படின்னு சொல்றாங்க. மேபி அந்த அரண்மனை நினைக்கிறேன். அந்த அரண்மனைக்காக தான் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. பாஸ்ட்ல வந்து சஞ்சய் தத் சாருக்கும் பிரபாஸ் சாருக்கும் ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகளை வந்து பிரபாஸ் சார் வந்து சஞ்சய் தத் சாரை கொன்றுப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆவியா மாதிரி அந்த அரண்மனையை சுத்துறாரு. அப்படி சுத்திக்கு இருக்க பட்சத்துல அவரோட பேரனை வந்து அடுத்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. அதாவது அவரை மாதிரியே இருக்காருல்ல, ராஜா சாப் மாதிரியே இருக்கிறாரு அவரோட பேரனும். ஸோ அவரையும் அவர் பழி வாங்கணும்னு நினைச்சுதான் அவர் வந்து இந்த அரண்மனைக்கு அவரை அழைச்சிட்டு வர்றதுக்காக அவங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லாம பண்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனா வந்து இவர் சின்ன வயசு பிரபாஸ் சாருக்கு என்னதுன்னா, அவரோட உண்மையான தாத்தாவை பத்தின எந்த விஷயமும் இவருக்கு தெரியாது போல இருக்கு. இவர் வந்து என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, சஞ்சய் தத் சார் தான் இவரோட தாத்தா அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. சஞ்சய் தத் சாரோட கேரக்டர் தான் வந்து இவரோட தாத்தா அப்படின்னு இவர் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு போல இருக்கு. ஸோ அந்த உண்மை வந்து அவருக்கு கடைசியா தெரிய வருது. அதுக்கப்புறம் அவர் அந்த அரண்மனையை விட்டு எப்படி தப்பிச்சாரு, அந்த சஞ்சய் தத் சாரை மறுபடியும் இந்த சின்ன வயசு பிரபாஸ் சார் வந்து எப்படி சமாளிச்சாருன்றதான் எனக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஃபேண்டஸியாவும் கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்க டிஃப்ரெண்டாகவும் இருந்துச்சு. விஎஃப்எக்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க, மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பிரபாஸ் சாரோட ஆக்டிங் வேற லெவல். உண்மையிலே வந்து பிரபாஸ் சாரோட ஆக்டிங்கும் சரி, சஞ்சய் தத் சாரோட ஆக்டிங்கும் சரி, ரெண்டு பேரோட ஆக்டிங்கும் வேற மாதிரி இருந்துச்சு. படம் வேற லெவல்ல இருக்கும்னு நினைக்கிறேன். படம் வந்து ஜனவரி 10 தான் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்த்து என்ஜாய் பண்ணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. பாய்.